கடவுள் வாழ்த்து. எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிட்டீங்க? எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? புக்கை பார்க்காம சொல்ல முடியும்? போன வாரம் புக்கு கொடுத்தேன், மனப்பாடம் பண்ணிட்டு வரணும்னு சொன்னேன். எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க? ஆனால் 2 கையை தூக்குறோம் பாரு, அர்த்தத்தோட சொல்லுவாங்க. ஒரு கை திருக்குறளுக்கு, ஒரு கை அர்த்தம் சொல்றதுக்கு. சரி சரி, ஒருக்க சொல்லாமா? முன்னாடி ஆரம்பிக்கிற போதே ஒருக்க படிச்சுட்டோம், ஒருக்க படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். புக்கை கையில் எடுத்துங்க. புக்கு யார்கிட்ட இல்லை? அந்த 1000 மனப்பாடம் பண்ணி ஒப்பி அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது புக்கு தரேன் நான். ஆமா, யாருக்கு புக்கு இல்லை? தம்பி படிப்பியா? நீ படிப்பியா? என்ன கிளாஸ் படிக்கிற? 2G. சரி, 2G. புக்கு வாரம் கிளாஸ்க்கு வரணும், புக்கையும் கொண்டு வரணும். ஆமா, எங்கடா போன வாரம் தாண்டா வாங்கினேன்? போன வாரம் வாங்கினேல? வாரம் கொடுக்க முடியாது. நீ வாங்குற புக்கை பத்திரமா கொண்டு வரணும். புக்கு வாங்கினாலு மறக்காம வாரம் கொண்டு வரணும். வீட்டில் வச்சுட்டு வந்து எனக்கு இங்கே அடுத்த புக்கு கேட்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு புக்கு தான். படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம். முதல் குறள் நமக்கு தெரிஞ்சது தான், கடவுள் வாழ்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சேர்ந்து படிக்கலாம். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரியனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல எப்படி கரெக்டாக ஒரு வரி படித்து நிறுத்தி அப்புறம் 2வது வரி படிக்கணும். மூச்சு விடாமல் படிக்கக்கூடாது. ஒரு செகண்ட் நிறுத்தி 2வது வரி படித்தா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் படித்து பழகலாமா? படிக்கலாமா? நான் ஆரம்பிக்கிறேன். என் கூட நான் எங்கே நிறுத்தணும் அங்கே நிறுத்தணும். எப்படி படிக்கிறேனோ அப்படி படிக்கணும். படிப்போம். ரைட். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரியனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்.
வேண்டுதல் வேண்டாமை இடம் சேர் இருவினையும் சேரா இறைவன். சரி, இப்போ படிச்சுட்டு திரும்ப கொடுத்துருங்க. போகும்போது கொண்டு வரணும். தாக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இவனடி சேராதார். கடவுள் வாழ்த்து. அடுத்த வாரம் யாரெல்லாம் இப்போ மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு? இந்த வாரம் மனப்பாடம் பண்ணது சொல்லுவீங்களா? 2 பேர். அடுத்து மிச்சம் எல்லாரும் அடுத்த வாரமும் சொல்லணும். எல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும். புக்கு வாங்கினாலே மனப்பாடம் பண்ணணும். 2 பேரும் வந்து சொல்லுங்க. வாங்க, 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம். 2 பேரும் சேர்ந்து அவங்க பாய் சொல்லட்டும், அப்புறம் கேள்வி சொல்லலாம். நீங்கள் 2 பேர் அடுத்து. வா சொல்லுங்க. முன்னாடி வா, முன்னாடி நில்லு. மைக் இங்கே தான் இருக்கு. எங்கே போகுது? சொல்லு. கடவுள் வாழ்த்து சொல்லு. அறிமுகம் சொல்லு வரும், அது கேட்கும். நேரா நின்று சொல்லு. அகரம் தல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே கற்றதனாலாய பயனன்கொள் வாழறிவன் நட்டால் தொழாரியனின் மலர்மிசை நான் மாநில சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமணி சேர்ந்தார்க்கு யாண்டும். நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேன்? எப்படி சொன்னோம்? இப்போ அழகா சேர்ந்து சொல்லணும்ல, மெதுவா சொல்லி பழகிக்கணும். நீ வேகமா பழகிட்ட. ஆனா சேர்ந்து 2 பேரா படிக்கிற போது ஒரே மாதிரி படிக்கணும். ஒரு ஆளா சொன்னா கடன்னு சொல்லிடலாம். ஆனா 4 பேர் 10 பேர் சேர்ந்து சொல்ற பொழுது மெதுவா சொன்னாதான் குழந்தைகளும் பிக்கப் பண்ண முடியும். சேர்ந்து முதல்ல இருந்து கடவுள் வாழ்த்து. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே கற்றதனால் ஆய பயனென்பொல் வாழறிவன் நற்றால் தொழாரினின் மலர் மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் இளமிசை வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு இடும்பை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு வாயில் 5 அவித்தார் பொய்தீர் ஒழுக்க நின்றார் நீடுவாழ்வார் தனக்கு ஓமை அதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. வாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் வாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தார் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் சேராதார். ஒரே ராகத்துல ஒரே மாதிரி சொல்லி பழகி ஓடு. வாங்க. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே கற்றதனால் ஆய பயனெங்கொள் வாழறிவன் நற்றால் தொழாரெனி மலர் மிசை ஏகினாள் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வா வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில கோழி பொறியல் குணம் இருசேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொழிந்தார் மாட்டு பொறிவாயில் போற்றின் ஒடுக்க நெறி நின்றால் நிடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தார் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது. வாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். போதும், அவ்வளோதான் படிச்சிருக்கோம்.
வேற யாரும் சொல்ல முடியுமா? மனப்பாடமா தெரியுமா தெரியாதா? சொல்லணும். வா வா எழுந்து வா சொல்லணும். அடுத்த வாரத்துக்குள்ள எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும். வந்து சொல்லணும். எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரும் அடுத்த வாரம் சொல்லலாம். எல்லாருமே சொல்லலாம். சார் சொல்லுங்க சார். வாடா நில்றா சொல்றா. கடவுள் வாழ்த்து அகர் முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நற்றாளாய பையனோள் வாழறிவர் நற்றாளாயின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நெய்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு அன்பும் இடம்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நெடு வாழ்வார் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் பிறடி சேராதார். சரி, வெரி குட். தெரியும், ஆனா மறந்து போச்சு. சரி, மிச்சவங்க அடுத்த வாரம் சொல்லலாம். அடுத்த வாரம் சொல்லலாம் படிச்சுட்டு வந்து. இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம். கடவுள் கடவுள் கடவுள்னா வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இறைவன்கிற அர்த்தமா? அந்த வார்த்தைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும்ல, பொருள். கடவுள்னா சாமிய. அந்த சொல்லுக்குன்னு ஒரு பொருள், ஒரு மீனிங் உண்டுடா. உன் பேர் என்ன? கிருஷ்ணரூபன். கிருஷ்ணரூபன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ண. சரி, கிருஷ்ணன்னா கிருஷ்ணனை குறிக்கிறது. ரூபன்னா பீமன்னா. கிருஷ்ண ரூபன்னா கிருஷ்ணன் மாதிரி இருக்கிறவன் அர்த்தம். கிருஷ்ணன் மாதிரி அதே மாதிரி இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணன் மாதிரி ரூபம்னு சொல்றோம்ல, அதுல ரூபத்தை உடையவன் ரூபன். அப்ப கிருஷ்ணன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் ஒரு பேரு. கிருஷ்ணன்கிறது கிருஷ்ணரை குறிக்குது, கடவுள் பேரு. ஆனா கிருஷ்ணன்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குமோ இல்லையோ? என்ன அர்த்தம்? கடவுள்ங்கிறது கிருஷ்ணரை குறிக்கிறது. அந்த ஏன் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர்னு பேரு? அவங்க அம்மா பிச்சு. கரெக்டு தான்டா. அதுல நான் சொல்றேன் கேளு. நீ சொல்றது கரெக்டு தான். அதாவது தமிழ்ல கேளு. ஒன்றும் இல்லை கரெக்டு தான்டா. நீ சொல்றது கரெக்டு தான். பேர் வைக்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. இப்போ மரம் இருக்கு, மரத்துக்கு மரம்னு பேர் சொல்றோம், ரைட்டா? மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வச்சாங்க? ஆடுன்னு பேர் வச்சிருக்கலாமே, மாடுன்னு பேர் வச்சிருக்கலாமே. மரத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஆடுக்கு ஆடுன்னு ஒரு பேர் இருக்கு. ஆடுக்கு ஏன் ஆடுன்னு பேரு, மாட்டுக்கு ஏன் மாடுன்னு பேரு? இயற்பெயர். சரி, அதுல தமிழ்ல கவனி. சரி கவனி, இங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தமிழ்ல பெயர் வைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று இடுகுறி பெயர்னு பேர். இடுகுறி பெயர்னாக்கா அதுக்கு அது பேர், அவ்வளவுதான். இது காலகாலமா நம்ம அந்த பேரை சொல்லிட்டு வர்றோம். அதற்கு ஒரு காரணம்ங்கிறதெல்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது. பாறைனா அது பாறை, அவ்வளவுதான். மண்ணுனா மண்ணு. அந்த மாதிரி சில பெயர்கள் இருக்கு, இடுகுறி பெயர்கள்னு பேர். அது ஆடுனா அது ஆடு, இந்த மாதிரி இருந்தா அதுக்கு ஆடுன்னு பேர், அவ்வளவுதான். அது ஆடுங்கிற வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தம்ங்கிறது இல்லை. இந்த மாதிரி 4 காலோட, ஒரு சின்னதா ஒரு வாளோட, 2 கொம்போட, 2 காதோட, இந்த மாதிரி உருவத்துல இருந்தா அதுக்கு ஆடுன்னு பேரு. அதுவே பெரிய சைஸ்ல இருந்தா மாடுன்னு பேரு. மானாலே பெருசுன்னு அர்த்தம், அது பெரிய மாடுன்னு பேரு. அந்த மாதிரி சில பெயர்கள் இருக்கு. சரி, வெரி குட். அப்ப அந்த மாதிரி சில பெயர்கள் இருக்கு. அதுக்கு காரணம்லாம் வேண்டியதில்லை. அதுக்கு பேரு கவனி, அதுக்கு இடுகுறி பெயர்கள்னு பேர். அப்படி இல்லாம சிலதுக்கு காரணத்தோட பெயர் இருக்கு. அப்ப அந்த காரணத்தோட பெயர் இருக்கிறதுக்கு காரண பெயர்னு பேர். சிலதுக்கு குணத்தை வைத்து கொண்டு பேர் சொல்லுவோம், குணப்பெயர்.
ஒரு தொழிலை ஒரு வேலையை செய்யறத வைத்து தொழிற்பெயர் இருக்குல்ல, படிக்கிறோம்ல. தொழிற்பெயர்னா என்னது? எது தொழிற்பெயர்? அப்படி ஏதாவது ஒரு பேர் சொல்லு. இன்ஜினியர். சொல்றேன், கரெக்டு தான். இன்ஜினியர். இன்ஜினியரை தமிழ்ல சொன்னாக்கா, இன்ஜினியரை தமிழ்ல சொல்லு தம்பி. இன்ஜினியருக்கு தமிழ்ல என்னது தெரியாதா? இன்ஜினியருக்கு தமிழ் வார்த்தை தெரியாதா? சொல்லுங்க. தையல்காரா? தையல்காரா? இன்ஜினியரை தையல்காரர் ஆக்கிட்டிய. டெய்லர். டெய்லர்னா தமிழ்ல தையல்காரர். தையல்கார். இன்ஜினியர் வீடு மட்டும் தான் கட்டுவாரா? அது வந்து சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் வீடு கட்டுறவரு. இது பண்றவரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். எப்படி சொல்லுவ? பொறியாளர் அப்படின்னு பேர். மெஷின் ஒரு மெஷினை வச்சு வேலை பண்றாங்கல்ல, அதனால மெஷின்ங்கிறதுக்கு தமிழ்ல வந்து பொறி. அதனால பொறியியல் கல்லூரின்னு தானே சொல்றான். இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்ல என்ன சொல்றான்? பொறியியல் கல்லூரி. அப்ப அந்த பொறியியல் படித்தவர்களுக்கு பொறியாளர்னு பேர். பொறியியல் பள்ளி. டேய் தம்பி, எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கணும். நீ எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ரைட்டா? நீ மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க ஆளையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. ஆனா நான் சொல்றத நான் கேட்கணும். நான் சொல்றது காரணம் புரிஞ்சுக்க. எல்லாம் உங்க ஸ்கூல்ல சொல்லித்தர மாட்டாங்க. பார்த்து எட்டாவது படிக்கிறீங்க. எத்தனாவது படிக்கிற? 8வது படிக்கிற. இன்ஜினியரிங்க்கு தமிழ்ல என்னன்னு தெரியல. தமிழ் தாய்மொழி தானே, நமக்கு தாய்மொழி தானே. பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா தான் பேசிட்டு இருக்காங்க, நம்மளும் அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு இன்ஜினியருக்கு தமிழ்ல என்னன்னு அப்படின்னு தெரியலன்னா வெக்கப்பட வேண்டியதில்லை. நமக்கு தாய்மொழியா இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம மொழியா இருக்கு, அதுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியலன்னா அது வெக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம ஒரே ரொம்ப கூலா தெரியாது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப உனக்கு இது வரைக்கும் தெரியல, பரவாயில்ல. இப்ப நான் சொல்றேன்ல, தெரிஞ்சுக்கணும்ல. அதனால விளையாடாம கேட்டாதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க. அதனால பொறியாளர் அப்படின்னு சொல்றோம். இல்ல பஸ் ஓட்டுறவரை ஓட்டுநர், நடத்துனர் சொல்றோம்ல தமிழ்ல. நான் ஓட்டுநர், நடத்துனர். இல்ல பேசுபவர், ஸ்பீக்கர், பேசுபவர் இருக்குல்ல. அதே மாதிரி தையல்காரன். தையல் தொழிலை செய்யறவருக்கு தையல்காரன். படகோட்டுறவருக்கு படகோட்டி இருக்குல்ல. அப்ப அது தொழிற்பெயர். அதுதான் தொழிற்பெயர். ஒரு தொழிலை வைத்து கொண்டு அந்த தொழிலை செய்யறவருக்கு ஒரு பேர் வருது. அப்புறம் ஒரு குணத்தை வண்டி ஓனர். வண்டி ஓனர், உரிமையாளர், வாகன உரிமையாளர். உரிமை அப்படின்னா ஓன்னு அர்த்தம். உரிமையாளர், வாகன உரிமையாளர். முதலாளி அல்லது முதலாளின்னு சொல்லலாம். முதல் போட்டு வண்டி வாங்கி வச்சிருக்கிறார், முதலாளி இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர். ஆனா குணத்தை வைத்துக்கொண்டு சில பேர் சொல்றோம். ரைட்டா? குணத்தை வைத்துக்கொண்டு பேர் சொல்றோம். கெட்ட குணம் இருக்கிறவன கெட்ட அந்த பக்கம் காமிக்கிறான். அது யாரோ? நான் இல்லை, வேற யாரோ. சரி, நல்ல பையன் அப்படின்னாக்கா நான் தான் நல்ல பையன். நல்ல குணம் இருக்கிறவன் நல்ல பையன். கெட்ட குணம் இருக்கிறவன் கெட்ட பையன். உயரமா இருக்கிறான்னா ஒரு அவனுக்கு பேர் சொல்றோம். நெட்டையன்னு சொல்றோம்ல. குட்டையா இருந்தாக்கா கூட்டையன், கட்டையன். வெள்ளையா இருந்தா வெள்ளையன் சொல்றோம். வெள்ளைக்காரன்னு சொல்றோம்ல. பிரிட்டிஷ்காரர்கள் என்ன சொன்னோம்? வெள்ளைக்காரன்னு சொன்னோம்ல. ஏன்னா ரொம்ப வெள்ளையா இருந்தான், அதனால வெள்ளைக்காரன்னு சொல்றோம். அப்புறம் இன்னும் ரொம்ப டார்க்கா கருப்பா இருக்கிறவர்கள் கருப்பினத்தவர்னு சொல்றோம். இது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த குணத்தை வைத்து கொண்டு அது பெயர். வெள்ளைக்காரன்னா உயர்ந்தவன், கருப்பினத்தவன்னா தாழ்ந்தவன் நினைச்சா அது தப்பு. இயற்பெயர் வந்து இயல்பா நீ சொன்ன மாதிரி இந்த மரம், செடி, கொடி அதெல்லாம் இயற்பெயர் தான். பெற்றோர் வைத்த பெயரும் கூட. இவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு ஒரு பேர், அவ்வளவுதான். ஆனா கவனி, இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது, கிருஷ்ணருக்கு அப்பா கிருஷ்ணர்னு பேர் வச்சதுனால கிருஷ்ணர், ராமருடைய அப்பா ராமர்னு பேர் வச்சதுனால ராமர் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு அர்த்தம். ஆனா நம்ம சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லுக்கே ஒரு அர்த்தம் உண்டு. கிருஷ்ண அப்படின்னாக்க கருப்புன்னு அர்த்தம். கருப்பா இருந்ததுனால கருப்பர்னு பேர் வச்சார், கிருஷ்ணன். இன்னொரு அர்த்தம், கிருஷ்ணங்கிறது கருப்புங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தம் மட்டும் இல்லை, அது ஒரு அர்த்தம். கிருஷ்ண வர்ணம்னா கருப்பு நிறம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, பார்த்த உடனே இழுக்கிற மாதிரி இருக்கிறவன், அதுக்கு கிருஷ்ணன்னு பேர்.
கிருஷ்ணரை பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்களா? அப்போ அந்த கிருஷ்ணருடைய உருவத்தை பார்த்தோன்னா, கிருஷ்ணரோட படத்தை பார்த்தோன்னா, ஐ கிருஷ்ணர், நம்ம கிருஷ்ணர் அப்படின்னு எண்ணம் வருது இல்லை? அப்படி பார்த்த உடனே அவனை தூக்கி கொஞ்சணும் மாதிரி தோணுமா. அப்படி இருந்ததுனால அவனுக்கு கிருஷ்ணன்னு பேர். அதனால அதுக்கு பேர் ஈர்ப்பு சக்தின்னு பேர். பார்த்த உடனே பார்க்கிறவர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய சக்தி உடையவர் அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணருக்கு. அதே மாதிரி ராமர் அப்படின்னாக்கா, யார் அவங்கள பார்த்த உடனே அவங்க மனசுல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வருமா. அந்த ரமிக்கு பார்த்தோன்னா அப்படியே மெய் மறந்து போயிட்டேன்னு சொல்றாங்கல்ல, யாரையோ ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்த உடனே மெய் மறந்து போயிட்டாரு. அந்த மாதிரி ராமரை பார்த்த உடனே மெய் மறந்து போயிடுவாங்க. அந்த ரமிச்சு போறது அப்படிங்கிறதுனால ராமன்னு பேர். அதனால அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதுனால அது காரண பெயர். இயற்பெயரா இருக்கிறதுல ஒரு காரணமும் இருக்கிறதுனால காரண பெயர். திரௌபதி அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல, திரௌபதிக்கு என்ன பேரு? திரௌபதி முர்மு யாரு? பிரசிடென்ட். சரி, நம்மளுடைய பிரதமரா? முதல்ல நல்லா சொன்னாங்க. பிரசிடென்ட்டுக்கு தமிழ்ல என்னது? பிரதமர் கிடையாது. பிரதமர்னா பிரைம் மினிஸ்டர்னு அர்த்தம். பிரதம மந்திரினா பிரைம் மினிஸ்டர். குடியரசு தலைவர், குடியரசு தலைவர். பிரசிடென்ட்டுங்கிறதுக்கு குடியரசு தலைவர். இது அவரு கல்வித்துறை அமைச்சர், அமைச்சர் அவ்வளவுதான். அவர் ஒரு அமைச்சர் அவ்வளவுதான். அதனால் முதல் அமைச்சருங்கிறது பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் சொல்றோம். அந்த பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கு மேல குடியரசு தலைவர் அப்படின்னு அர்த்தம். அதான் பிரசிடென்ட். சரி, இப்ப அதே மாதிரி இங்க ஆதி பகவன் அப்படின்னாக்கா கடவுள் அப்படிங்கிறது ஒரு பெயர். கடவுளுங்கிற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கிறவர், உள்ளேயும் இருக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லாத்துக்கும் கடவுள் எங்க இருக்கிறார்னா உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார். இப்ப ஆகாசம் எங்க இருக்கு? ஆகாயம் எங்க இருக்கு? மேல இருக்கா? ஆகாசம்னா ஸ்பேஸ் தானே. இப்ப இந்த ரூமுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இப்ப நீ எங்க உட்காந்துருக்க? இடம் இருந்தா தானே உட்கார முடியும். இடம் இல்லைன்னா உட்காருவிய? ஸ்பேஸ்னா இடம் தான். ஆகாசம்ங்கிறது இடம். பிளேஸ் பிளேஸ் பிளேஸ். ஆமா, ஸ்பேஸ்னாக்கா விண்வெளின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இடம்னு ஒரு அர்த்தம். எல்லாத்துக்கும் எது இடம் கொடுக்குதோ அதுக்கு ஸ்பேஸ், ஆகாயம்னு பேர். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஸ்பேஸ். ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறோம்ல, உட்காரதுக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லைடா தள்ளி உட்காரான்னு சொல்கிறோம். அப்போ என்னது? இடம். உலகத்தில் இருக்க உலகமே எதுக்கு, உலகத்துக்கே எது ஸ்பேஸ் கொடுத்துருக்கோ அதுக்கு ஸ்பேஸ்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் ஆகாயம்னு பேர், ஆகாசம்னு பேர். எல்லாத்துக்கும் உட்காரதுக்கு அவகாசம் கொடுத்துருக்கிறதோ அதுக்கு, அதனால அதுக்கு ஆகாசம்னு பேர். ஆகாசத்துல உட்காந்துருக்க நீ, ஆகாசம்ல எங்க உட்காந்துருக்க? பூமி எங்க இருக்கு? பூமி எங்க இருக்கு தம்பி? பூமி எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல. ஸ்பேஸ்ல தானே இருக்கு. உனக்கு காலு கீழே இருக்கு. வானத்துல பூமி எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல தானே இருக்கு. இப்போ பூமியை சுத்தி ஸ்பேஸ் தானே இருக்கு. ஸ்பேஸ்னா இடம், இடைவெளின்னு அர்த்தம். அதாவது வானம்னாக்கா மேல இருக்கிறது, ரைட்டா? ஸ்கைனா அது மேல இருக்கிறது. ஸ்பேஸ்னாக்கா எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஒரு சின்ன டப்பா இருந்தாலும் அதுக்குள்ள ஸ்பேஸ் இருந்தால் தானே பொருள் வைக்க முடியும். அதனால ஸ்பேஸ்னா இடம்னு அர்த்தம். ஸ்கைனாக்கா வானம்னு அர்த்தம். அதனால ஸ்கை எங்க இருக்கு, வானம் எங்க இருக்குன்னா அது மேல இருக்குன்னு சொல்லணும். ஸ்பேஸ் எங்க இருக்குனாக்கா ஸ்பேஸ்ல தான் எல்லாம் இருக்கு. புரியுதா? ஸ்பேஸ்ல தானே பூமி இருக்கு, ஸ்பேஸ்ல தானே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அங்கதானே இருக்கு. ஸ்பேஸ்ல தான் நாமளும் இருக்கிறோம். அப்ப ஸ்பேஸ் எங்க இருக்குனாக்கா எல்லா இடத்துலையும் இருக்கு. உள்ள வெளியே எங்கும் ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி கிரகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஸ்பேஸுக்கும் இடம் கொடுத்திருக்கிறவர் கடவுள். ஸ்பேஸே எங்க இருக்குன்னா எல்லாம் ஸ்பேஸ்ல இருக்கு. ஸ்பேஸ் வெளிதான் இருக்கும், வெட்ட வெளிதான் இருக்கும். கடவுள் இருப்பார். கடவுள் இருப்பார். போலாமே போலாமே எப்போ போலாம்? குவார்டர்லி லீவ்ல போலாமா, ஆஃப்டர்லி லீவ்ல போலாமா? கவனி, போலாம். கவனி, சரி கவனி. அதனால கடவுள்னாக்கா ஸ்பேஸ் மாதிரி உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் இருக்கிறவர்னு அர்த்தம். உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார், எல்லாத்தையும் தாண்டி ஸ்பேஸ் எங்க இருக்கு? இந்த பூமிக்கு சுத்தி இருக்கு,
சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை சுற்றி இருக்கு, அது இல்லாத இடத்துலையும் இருக்கு. அதையும் கடந்து அதற்கும் வெளியேயும் கடவுள் இருக்கிறார், அதற்கு உள்ளேயும் கடவுள் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லாம் கடந்து இருக்கிறார். அதனால கடவுள்னு பேர். அதே மாதிரி ஆதி பகவன், அதுக்கு மட்டும் அர்த்தம் பார்த்துட்டு முடிப்போம். ஆதி பகவன் அப்படின்னாக்கா ஆதினா முதல் அப்படின்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆமா, ஆதினா என்னது? ஃபர்ஸ்ட், முதல்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் முதலா இருக்கிறதுனால அவருக்கு ஆதின்னு பேர். முதல்ல யாருங்க வந்த? முதல்வர்னு சொல்றோம்ல, முதல்வர்னு சொல்றோம்ல. ஏன் முதல்வர்னு சொல்றோம்? முதல் அமைச்சர்னு சொல்றாங்க, முதல்வர்னு சொல்றாங்க. எல்லா அமைச்சர்களுக்கும் முதல்ல இருக்கிறவர், ஃபர்ஸ்டா இருக்கிறவர், அதனால முதல்வர். அதே மாதிரி உலகத்துல தோன்றி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உலகத்துக்கும் முதல்ல இருக்கிறவர் கடவுள், அதனால முதல், ஆதின்னு பேர். சம்ஸ்கிருதத்துல ஆதி, ஆதிக்கு தமிழ்ல சொன்னா முதல்னு அர்த்தம். முதல்ங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருத வார்த்தை ஆதி, இங்கிலீஷ்ல சொன்னா ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டா இருக்கிறவர். அதுக்கப்புறம் காரணமாகவும், காரணம்னு ஒரு அர்த்தம், அதெல்லாம் வேண்டாம், விட்டுருவோம். எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ஆதி பகவன், ஆதி பகவன் பேர். அப்புறம் வாளறிவன்னாக்கா அறிவு நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா? சந்தேகமா இருக்கு. அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 150 கிராம் இம்புட்டு இருக்கு. 50 கிலோ இருக்கா? 50 கிலோ அறிவு இருக்கா? உடம்பு, மொத்தம் உடம்பு வெயிட்டான. ஆனால் நமக்கு அறிவு இருக்கு, படிச்சாதான் வளரும். ரைட்டா? கரெக்டு. நமக்கு அறிவு இருக்கு, அது படிக்க படிக்க வளரும். எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு நிறைய வளரும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒன்றும் முடிவு கிடையாது, முடிவு கிடையாது. ஆனா கடவுள் படிக்காமலே எப்பொழுதும் முழுமையான அறிவை உடையவர், படிக்காமலே எல்லாம் தெரிந்தவர். அதனால வாளறிவன் பேர். வாள் அப்படின்னா முழுமை அப்படின்னு அர்த்தம், கம்ப்ளீட்னு அர்த்தம். முழுமையா அறிவு படைத்தவர். நம்ம படிச்சா கொஞ்சம் அறிவு வரும், எவ்வளவு படிச்சிருக்கோமோ அவ்வளவு அறிவு தான் இருக்கும். ஆனா கடவுள் அவ்வளவுதான் வரும். ஆனா கடவுள் எல்லாத்தையும் பத்தி கடவுளுக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு நகை கடைக்கு போறோம்னு வச்சுக்குவேன், கவனி. ஒரு நகை கடைக்கு போறோம், ஒரு நகை இருக்கு. இல்லை ஒரு பிஸ்கட் கடைக்கு போறோம், அந்த பிரிட்டானியா பிஸ்கட் வச்சிருக்கிறான், அதுல நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறான். ஒரே பிஸ்கட்லயே நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறான்ல. நமக்கு அந்த கடைக்கு போய் பிஸ்கட் வேணும்னாக்கா நம்ம என்ன பிஸ்கட் வாங்குவோம்? நமக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட்ல இருக்கக்கூடிய உப்பு காரம், அல்லது 50-50, இல்லை நல்லா ஸ்வீட்டா இருக்கணும், இல்லை க்ரீமியா இருக்கணும், சாக்லேட்டா இருக்கணும், இல்லை வெண்ணிலா இருக்கணும், அந்த மாதிரி. இல்லை கோகோனட் தேங்காய் பிஸ்கட்டு, அந்த மாதிரி இருக்குல்ல. தேங்காய் போட்டிருந்தா தேங்காய் பிஸ்கட்டு, சாக்லேட் போட்டிருந்தா சாக்லேட் பிஸ்கட்டு. அப்ப நமக்கு என்ன தெரியும்? அந்த பிஸ்கட்டில் பார்த்த உடனே பிஸ்கட்டில் கவரில் என்ன போட்டிருக்கானோ, சரி இதை பார்த்து தேங்காய் படம் போட்டிருக்கான், அதனால தேங்காய் இதில் கொஞ்சம் கலந்துருக்கு. இல்லை சாக்லேட் போட்டிருக்கான், அப்போ சாக்லேட் கலந்துருக்கு அப்படின்னு நமக்கு அந்த பிஸ்கட்டை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். முந்திரி போட்டிருப்பான், நட்ஸ் போட்டிருக்கான்ல, முந்திரி பருப்பு போட்டிருக்கான், அது இருக்கு. ஆனால் அந்த பிஸ்கட்டை தயார் பண்ண கம்பெனிக்கு, பிஸ்தா ஏதோ ஒன்று, நமக்கு ஒரு பிஸ்கட் வாங்கினா அந்த பிஸ்கட்டில் என்ன படத்தில் போட்டிருக்கானோ அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பிஸ்கட்டை தயார் பண்ண கம்பெனி இருக்கிற அந்த கம்பெனிக்கான முதலாளி இருப்பார்ல, அந்த முதலாளிக்கு என்ன தெரியும்? அவர் என்னெல்லாம் பிஸ்கட், என்னெல்லாம் வெரைட்டியாக பிஸ்கட் தயார் பண்ணுறாரோ அந்த எல்லா பிஸ்கட்டை பற்றியும் அவருக்கு நல்லா தெரியும். அதில் எவ்வளவு போட்டிருக்கிறார், என்ன போட்டிருக்காருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்போ அதை தயார் பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அவர் அதை பற்றிய முழுமையான அறிவு உடையவர் அவர். நமக்கு நாம எதை பயன்படுத்துகிறோமோ அதை பற்றி மட்டும் கொஞ்சமாக தெரியும். அதை தயார் பண்ணவருக்கு அதை பற்றிய முழுமையான அறிவு இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம உடம்பு இருக்கு, நம்ம சில பொருள்களை பயன்படுத்துகிறோம், அதை பற்றி நமக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கு. கடவுள் உலகத்தை படைத்தவருங்கிறதுனால, மேனுஃபேக்சரர் அவர் தான் முழு ஓனருங்கிறதுனால அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்த பற்றி அறிவும் நல்லா தெரியும். அதான் வாளறிவர், முழுமையான அறிவு படைத்தவர். அதனால நம்ம ஏன் கடவுளை வணங்கணும்னாக்க நமக்கு கொஞ்சம் தெரியும்,
அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் கொஞ்சம் தெரிஞ்சவர் எல்லாம் தெரிஞ்சவரை வணங்குறதுல தப்பு இல்லையே. வணங்குனாக்கா அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூலில் டீச்சருக்கு நமக்கு தெரிஞ்ச விட நிறையா தெரியும்ல. அப்போ அவர்களை வணங்கி அவங்கள்ட்ட அன்பாக இருக்கிற பொழுது நமக்கு இன்னும் நிறையா சொல்லித்தராங்க. அதே மாதிரி கடவுள் அவருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவரை வணங்குனா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார். வேணுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நமக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும், நமக்கு அது தெரியாது. சின்ன குழந்தை வீட்டில் தம்பி தங்கச்சி இருக்காங்கல்ல, 6 மாதம் ஆகுது, 1 வயசு ஆகுது, விளையாடுறதுக்கு கத்தி வேணும் அப்படின்னு கேட்டால் எடுத்து கொடுப்போமா? கத்தியை பார்த்து எனக்கு கத்தியை கூட விளையாடணும் அப்படின்னு கேட்டாக்க எடுத்து கொடுப்போமா? அம்மா கொடுப்பாங்களா? இல்லை நாமளே அண்ணனை வந்து எடுத்து கொடுப்போமா? ஏன் கொடுக்க மாட்டோம்? வாயில போட்டு தின்றுமா? யாரையாவது குத்திரும், இல்லை அதுவே கையில் விளையாண்டுக்கிறோம், அதுவே அதோட கையில் குத்திக்கிறோம். அப்போ அதுக்கு வந்து அதோட எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது. கவனி தம்பி கவனி, அதனால என்ன ஆபத்து இருக்குங்கிறது அதுக்கு தெரியாது. அதானே? நமக்கு வந்து நம்ம பெரிய பையனா இருக்கிறதுனால நமக்கு அது தெரியும், இது ஆபத்து, இந்த பொம்மைனா ஆபத்து இல்லாது அதனால விளையாடலாம் அப்படின்னு கொடுக்கலாம், நமக்கு தெரியும். அதே மாதிரி கடவுளுக்கு நாம சின்ன பையனா, கடவுளுக்கு முன்னாடி நாம குழந்தை மாதிரி தான். எப்படி நமக்கு முன்னாடி நம்ம தம்பி தங்கச்சியோ அதே மாதிரி கடவுளுக்கு முன்னாடி நம்ம குழந்தை மாதிரி. நாம வந்து ஒரு ஆசைப்பட்டு எனக்கு இப்போ வந்து பைக் வேணும், புல்லட் வேணும் அப்படின்னு கேட்டாக்க 10 வயசுல வாங்கி தந்தா நல்லா இருக்குமா? வேங்க. அம்மா அப்பா கேட்டா இப்போ வாங்கி கொடுப்பாங்களா? வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா லைசன்ஸ் இல்லாம ஓட்டக்கூடாது, நமக்கு வண்டியை ஆக்சிடென்டா அதனால பைக் வேணும்னு கேட்டா மாரியம்மன் கோயில் திருவிழாவில் வேணா வாங்கி கொடுப்பாங்க. பொம்மையா 50 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி, இல்லைன்னா ரிமோட்ல வேணா ஓட்டிக்க, சின்னதா பொம்மை கார் வாங்கி பைக் வாங்கி ஓட்டிக்கன்னு ரிமோட்ல வேணா வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளோ. அப்போ அதுக்கு நம்ம எப்போ அதை பயன்படுத்துறதுக்கு தகுதி வேணுமோ தகுதி வருமோ அப்போ கேட்டால் காலேஜ் போகிற பொழுது அல்லது வேலைக்கு போகிற பொழுது கேட்டாக்க வாங்கி கொடுப்பாங்க. இல்லை நம்மளே உழைச்சி சம்பாரித்து வாங்கிக்கலாம். லைசன்ஸும் கவர்மெண்ட் லைசன்ஸ் கேட்டால் இப்போ லைசன்ஸ் கேட்டால் கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ அதுக்கான வயசு வர்ற போது லைசன்ஸ் கேட்டால் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கடவுள். கடவுளுக்கு நமக்கு எது தேவையில்லைங்கிறது கடவுளுக்கு தெரியும். நம்ம கேட்கறதெல்லாம் அதனால கொடுக்க மாட்டாரு. சில விஷயத்த கொடுப்பார், சில விஷயத்த கொடுக்க மாட்டார். கொடுக்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? இப்போ கொடுக்க மாட்டார், எப்போ நம்ம அதுக்கு பயன்படுத்துறதுக்கு தகுதி வருதோ அப்போ கொடுப்பார். அம்மா அப்பாவும் அதான் பண்ணுவாங்க. கேட்ட உடனே வாங்கி கொடுக்கலன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. அழுது கேட்டு கொடுக்கலனாக்கா அதை பயன்படுத்துறதுக்கான தகுதி நமக்கு இன்னும் வரலை. எப்போ வருதோ அப்போ கொடுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடவுளும் கொடுப்பாருன்னு புரிஞ்சுக்கணும். அது கடவுளுக்கு தெரியும், எப்போ எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது, எப்போ எதை கொடுத்தா அவன் சரியாக பயன்படுத்துவான் இல்லை தவறாக பயன்படுத்துவான், அதை பயன்படுத்துறதுக்கான பக்குவம் அவனுக்கு இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சு கொடுப்பார். அதனால அவர் வாளறிவன். ரைட்டா? புரியுதா? அதனால சரி, நமக்கு என்ன வேணுமோ தேவையோ அதை கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். கொடுக்கலைன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. அதான் புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஆமாம், எப்போ தேவையோ அப்போ அது கிடைக்கும். அது எப்போ நமக்கு தேவையோ அப்பொழுது நமக்கு அது நம்ம கேட்காமலே கூட கிடைக்கும். கேட்கணுங்கிறது இல்லை, கேட்காமலே கூட அம்மா அப்பா கேட்காமலே கூட சிலது வாங்கி தர்றாங்கல்ல நமக்கு. அந்த மாதிரி கேட்காமலே கூட தகுதி இருந்தால் கேட்காமலே கூட கிடைக்கும். தகுதி இல்லைன்னா கேட்டாலும் கிடைக்காது. அதுக்கு பார்த்துக்கலாம். சரி, ஒரு பிரேக் கொடுக்கலாமா? சரி, போயிட்டு வரலாம்.